அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். கன்னிராசி அன்பர்களே, இந்த பதிவில் உங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் பற்றி பார்க்கலாம். கூர்மையான அறிவும் எதையும் முன்கூட்டியே செய்யும் திறனும் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ஜென்ம ராசிக்கு 4-7க்கு அதிபதியான குரு பகவான் திருக்கணிதப்படி வரும் 1-5-2024 முதல் 14-5-2025 வரை பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு இதுநாள் வரை இருந்து வந்த பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து வளமான பலன்களை பெறுவீர்கள். குரு பகவான் தனது சிறப்பு பார்வையாக ஜென்ம ராசி 3-5 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பதால் சகல சௌபாக்கியங்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்து எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த வீண் செலவுகள் எல்லாம் குறையும். ஒரு ராசியில் அதிக காலம் தங்கும் கிரகமான சனி பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 6இல் சஞ்சரிப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா செயலிலும் வெற்றியினை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வரப்போகிறது. தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார உதவிகள் கிடைக்கும். கூட்டாளிகள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது. வேலைப்பளு குறைந்து மன மகிழ்ச்சியுடன் பணிபுரியக்கூடிய கால சூழ்நிலை உங்களுக்கு அமையப் போகிறது. விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் உண்டாகப் போகிறது. குடும்ப வாழ்வில் குதூகலமும் பூரிப்பும் உண்டாகும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. புத்திரர்களால் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறும். தாராள தன வரவுகளால் இதுவரை தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக நடக்கும். தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் குறைந்து எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியும். உங்களின் செல்வமும் செல்வாக்கும் உயரக்கூடிய காலம். பணவரவுகள் சிறப்பாக இருக்கும். பங்காளிகளிடம் மட்டும் பேச்சில் கொஞ்சம் கவனத்துடன் இருங்கள். இந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய காலகட்டத்துல குருவால் அனைத்து நல்ல பலன்களையும் நீங்கள் பெற வேண்டுமென்றால் வியாழக்கிழமை தோறும் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று குரு பகவான் தரிசனம் பார்த்து ஏழை எளியோருக்கு உணவு வாங்கி கொடுங்க. நல்லதே நடக்கும்.